ஹே கைஸ், Redmi Note 15 5G ஸ்மார்ட் ஃபோன் ரீசென்ட்லி கொஞ்சம் டைம் யூஸ் பண்ற சான்ஸ் கிடைச்சது. அண்டர் 25K ரேஞ்ச்ல வந்துருச்சு. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது பெஸ்ட்டா இருக்குமா? அண்ட் சில ஹைலைட்ஸும் இருக்கு அண்ட் சில டிராபேக்ஸும் இருக்கு. ஸோ இத பத்தி ஒரு டீடைல்டான ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன், பில்ட், டிஸ்ப்ளே இந்த 3 விஷயத்துல கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுல ரொம்ப ஸ்லிம்மா, ஸ்லீக்கா இருக்கு அண்ட் ஆல்சோ வெயிட் வைஸும் ரொம்ப கம்மியா பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 கலர் வேரியன்ட்ஸ்ல வருது. கிளேசியர் ப்ளூ, மிட்நைட் பிளாக் அண்ட் ஐரிஸ் பர்பிள். இதுல ப்ளூ கொஞ்சம் கிளாசி ஃபினிஷா இருக்கும். பிளாக் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் அண்ட் அந்த பர்பிள் தான் வந்து இருக்கிறதுலே நல்ல ஒரு கிரிப்பிங்கான ஒரு டிசைன். அது ஒரு ஃப்ராஸ்டட் டெக்ஸ்சர்னு வந்து சொல்லலாம். கையில புடிச்சு யூஸ் பண்றதுக்கு நல்ல கிரிப்பிங்கா சூப்பரா வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ அது ரொம்ப ஸ்லிம் லைட் வெயிட்ன்றதுனால ரொம்ப நல்ல ஸ்டைலிஷான ஒரு லுக் இருக்கும். நீங்க வந்து ஒரு யூசர் உங்களோட போன்ஸ்ல வந்து நீங்க கேஸே போடாம யூஸ் பண்ற ஒரு பர்சன் அப்படின்னா அந்த பர்பிள் கலர் Redmi Note 15 வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி பில்ட் குவாலிட்டி வைஸ் இது ஒரு டீசென்ட்டான ஒரு பில்ட் குவாலிட்டின்னு பாக்குறேன். ஏன்னா சைட் ஃப்ரேம்ஸா இருக்கட்டும் அண்ட் பேக் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்ல தான் வந்து பண்ணிருக்காங்க. சைட்ல வந்து மெட்டாலிக் மாதிரி ஒரு டெக்ஸ்சர்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா பிளாஸ்டிக். பேக் சைடுல இருக்கிற இந்த கேமரா மாடியூல் மட்டும் ஏரோஸ்பேஸ் கிரேட்ல வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் கேமரா அந்த லென்ஸ் சுத்தி இருக்கிற ரிங்ஸும் வந்து மெட்டல்ல பண்ணிருக்காங்க. மீதி எல்லாமே பிளாஸ்டிக் தான். அண்ட் அதே மாதிரி ரைட் சைடுல உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் கீ, வால்யூம் கீஸ் இருக்கும். லெஃப்ட்ல எதுவும் இருக்காது. டாப் அண்ட் பாட்டம்ல உங்களுக்கு டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், இன்ஃப்ராரெட் சென்சார், பிரைமரி அண்ட் செகண்டரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட். அடுத்த முன்பக்கம் அந்த டிஸ்ப்ளே வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. நல்ல ஒரு அழகான ஒரு கர்வ்டு AMOLED பேனல் டிஸ்ப்ளே அண்ட் HBM வந்து 1500 nits வருது அண்ட் 3600 nitsக்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. ஒரு மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு ஒரு நல்ல டிஸ்ப்ளே. 120 Hz refresh rate வருது. நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கு டிஸ்ப்ளே யூஸ் பண்ணும்போது. அண்ட் போன் வந்து பிகினிங் ஸ்டேஜ்னா ஃபுல்லா வந்து மெமரி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும்ன்றது அது லாங் டர்ம்ல தான் வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். நீங்க மேபி ஆல்ரெடி Redmi phones யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. LTPS பேக் பிளேன் டெக்னாலஜில தான் வருது. LTPS வந்து உங்களுக்கு விஷுவலி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர போறது இல்ல. ஐ ஸ்ட்ரெயின்ஸும் பெருசா இருக்காது. பொதுவா வந்து PWM dimming 3000 Hz மேல இருந்தாவே ஐ ஸ்ட்ரெயின் வராது. ஈவன் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஐஸா இருந்தாலும். பட் இதுல 3840 Hz PWM dimming கொடுத்திருக்காங்க. அண்ட் டிஸ்ப்ளேல ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங்கோட வருது. அண்ட் அடுத்து ஆடியோ வைஸும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணீங்கன்னா TWSல கொஞ்சம் அந்த டால்பி சென்ட்ரிக் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டைப் சி தான் இருக்கு. 3.5mm போர்ட் கிடையாது. ஸோ டைரக்ட்லி நீங்க டைப் சி IEMs அதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா அண்ட் DAC யூஸ் பண்றீங்கன்னா அது எல்லாமே நல்லாவே டிடெக்ட் பண்ணும். ஏன்னா இதுல இன்பில்ட் OTG கம்பேட்டபிலிட்டி வந்து இருக்கு. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதுல Qualcomm Snapdragon 6 Gen 3ல வருது அண்ட் Adreno 710 GPU வருது. Adreno 710 GPU வந்து ஒரு மீடியம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஆக்சுவலா நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா BGMIல வந்து மேக்ஸிமம் 60 FPS தான் வந்து கிடைக்கும். அதுவே நீங்க ஸ்மூத்ல வச்சு ப்ளே பண்ணீங்கன்னா, இதுவே அல்ட்ராலாம் வச்சு ப்ளே பண்ணீங்கன்னா 38-45 FPS அப்படிதான் வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஜென்ஷன் இம்பாக்ட்லாம் 30 FPS தான் கிடைக்கும்ன்றாங்க. அண்ட் ஹீட் லெவலும் வந்து நார்மல் யூசேஜ்னா ஒரு 35-38 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இதுவே 1 hour ப்ளே அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்போ வெரி ஹாட் லெவல் போகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 45-48 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி. அண்ட் இன்னொன்னு முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ்ல இதுதான் வந்து நான் ஒரு டிராபேக்கா வந்து பாக்குறேன். அதுதான் வந்து ஸ்டோரேஜ் ஸ்டாண்டர்ட். ஸோ இதுல ரேமோட ஸ்டாண்டர்ட் LPDDR4X வருது. அது கூட ஓகே தான். பட் ஆனா ஸ்டோரேஜோட ஸ்டாண்டர்ட் வந்து UFS 2.2 தான் வருது. ஸோ ரீட் ரைட் மெமரியோட ஸ்பீட் ரொம்ப கம்மி. ஸோ ஒரு நார்மல் கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணணும்னு தான் நினைப்பீங்க. அப்ப அந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்கன்னா மோர் தென் 70-80% மெமரி ஃபில் அப் பண்ணிடுவாங்க. அந்த சிச்சுவேஷன்ல ரீட் ரைட்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த சிச்சுவேஷன்ல கண்டிப்பா ஆப் ஓபன் பண்றதுல ரொம்ப டிலே ஆகும். கேமரால ஷட்டர் லாக் அதிகமா இருக்கும். அண்ட் ரொம்ப ஃபுல் மெமரியில யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆப் ரெஸ்பான்சிவ் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க மேபி வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து லாங் டர்மும் வேணும். ஸ்டார்டிங்ல புதுசா வந்து நல்லா தான் இருக்கும். அந்த போன்ல வந்து நீங்க மெமரி அதிகமா யூஸ் பண்ணும்போது ஆப்போட டேட்டா அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்பதான் அதோட ரியல் பெர்ஃபார்மன்ஸே வந்து தெரியும். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா UFS 3.1 அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கிற ஸ்மார்ட் போன்ஸ் தான் உங்களுக்கு பெஸ்டா வந்து இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் எதுல இருக்குன்னு பார்த்து அந்த போன்ஸ் பிக் பண்றது பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அண்ட் அடுத்து இதுல HyperOS 2 வருது. 4 வருஷத்துக்கான OS அப்டேட்ஸும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் HyperOS வந்து உங்களுக்கு MIUI-யோட ரொம்ப கிளீனா இருக்கும் தான் சொல்றாங்க. நான் பார்த்த வரைக்கும் Fluidity வைஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பட் ஸ்டில் நிறைய அந்த ப்ளோட்வேர் ஆப்ஸ் மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் இல்லது வந்து இருக்கு. அண்ட் இப்போ ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். முதல்ல ஒரு இனிஷியல் கிளீன் அப் பண்ணிடுங்க. அன்வான்டட் ஆப்ஸ் ரிமூவ் பண்றது, அதுக்கப்புறம் லாக் ஸ்கிரீன் கிளான்ஸ் ஃபீச்சர். ஸோ இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் பவர் கன்சம்ப்ஷன் கம்மி பண்ணும். ஸோ உங்களுக்கு இன்னுமே போன் ஸ்பீடாவும் இருக்கும். பேட்டரியும் பெருசா கன்சியூம் பண்ணாது. அடுத்து கேமராங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் எனக்கு செல்ஃபி ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. செல்ஃபில 1080pல 30 fpsல வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதுக்கான வீடியோ சாம்பிள்ஸும் வந்து இங்க இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்து செல்ஃபில எடுத்த போட்டோ மோட் அண்ட் போர்ட்ரேட் மோடுக்கான போட்டோ சாம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுல எனக்கு செல்ஃபி ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா கொஞ்சம் நேச்சுரலி அந்த ரா ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ ரியலி என்னோட ஸ்கின் டோன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் இது எல்லாமே ரியலிஸ்டிக்கா வந்து இருக்கு. பட் டீடைல்ஸ் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க.
எடுக்காதீங்க. அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தோனே அந்த ஃபோட்டோ அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். ஜூம் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு வாட்டி ஜூம் பண்ணீங்கன்னா ஓகே. அண்ட் அடுத்து ரியர் சைட்ல 108 மெகா பிக்சல் OIS உள்ள Samsung HM9 கேமரா சென்சார் குடுத்திருக்காங்க. பிளஸ் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஒரு 8 மெகா பிக்சல்ல வருது. அல்ட்ரா வைட் ஆங்கிளான ஃபோட்டோ சாம்பிள் வந்து இங்க இருக்கும். அதுக்கப்புறம் இதுல அப் டு 20x வரைக்கும் ஜூம்ல ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டோர்ல எடுத்த ஃபோட்டோ 1x, 3x, 5x, 10x, 20x ஃபோட்டோ கிடைக்கும். அதே மாதிரி அவுட்டோர்லயும் வந்து ஒரு 1xல இருந்து 20x வரைக்கும் எடுத்தேன். அவுட்டோர்ல எடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க அந்த கிளாக் பார்க்கும்போது தெரியும். அப் டு 10x அந்த பிளாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பட் ஆனா 20xல பார்க்கும்போது அந்த பிளாக்ல வந்து அந்த சேச்சுரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் டிஜிட்டல் நாய்ஸும் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ கலர்ல வந்து ஒரு ஷிஃப்ட் நடக்கிறத வந்து பார்க்க முடியுது 20xல. ஸோ அப் டு 10x அவுட்டோர்ல நல்ல ஷாட் வந்து கிடைக்குதுங்க. ஓரளவுக்கு மீடியம் டிஸ்டன்ஸ்ல இருந்து எடுத்தது தான் அது. ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. அண்ட் அடுத்து ரியர் சைட்ல எடுத்த ஹியூமன் சப்ஜெக்ட் போட்டோஸ். இதுதான் எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா வந்து தெரியல. ஆக்சுவலி அந்த அளவுக்கு நான் போட்டோஸும் வந்து நிறைய எடுக்கல. ஸோ அது எடுத்தா தான் இது வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு நான் பார்த்த ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னா, அந்த கலர்ஸ்ல வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியுது. இப்போ இந்த டி-ஷர்ட் பார்க்குறீங்களா? ஸோ இது வந்து ஒரு ரெட் கலர் டி-ஷர்ட் தான். பட் ஆனா நீங்க அந்த போட்டோ சாம்பிள் அண்ட் ஆல்சோ செல்ஃபில எடுத்த போட்டோ சாம்பிள் பார்த்தீங்கன்னாலும் ரெட் கலர்ல தான் இருக்கும் அந்த டிசைன். பட் ஆனா ரியர் சைட்ல எடுத்த போட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கு அந்த டிசைன். ஸோ கலர் ஷிஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபேஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌனிஷா இருக்கிற மாதிரி வந்து தெரியுது டென்ட். அண்ட் ஆல்சோ டீடைல்ஸ் வைஸும் ரொம்ப அதிகமா இல்ல. கொஞ்சம் முழுமுழுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஈவன் அது 1x, 3x அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் முழுமுழுன்னு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சில போட்டோ சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ட் அடுத்து அதே மாதிரி ரியர் சைட் கேமரால 4Kல 30 fpsல வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் 1080pல 60 fps ஏன் வந்து விட்டுட்டாங்கன்னு தெரியல. அண்ட் அடுத்து 5520 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்திருக்காங்க. 45 watts wired fast charging வருது. 18 watts ரிவர்ஸ் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. யூஎஸ்பில 2.0 தான் கொடுத்திருக்காங்க. OTG சப்போர்ட் வந்து இருக்கு. USB 2.0 அது பெரிய பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதை விட்டுருங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7K தான் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் இவங்க ஒரு 6000 இல்ல 6500 mAh அந்த மாதிரி கொடுத்திருக்கலாம் தோணுது. அண்ட் பிளஸ் இதுல LTPS பேக் பிளைன் வரதுனால பேட்டரி வந்து அது கொஞ்சம் இது அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஆல்வேஸ் செட்டிங்ல வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சோ அதை கொஞ்சம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். வேற வழி கிடையாது. சோ மொத்தத்துல இப்போ இந்த Redmi Note 15 5G ஸ்மார்ட் போன் ஆக்சுவலா 20K குள்ள வந்திருந்தா பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும்னு தோணுது. இப்போ வந்து பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் போக உங்களுக்கு 19,900 சம்திங் சொல்றாங்க. பட் பேங்க் அந்த கார்ட்ஸ்லாம் எல்லாருமே வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. சோ இதோட ஆக்சுவல் பிரைஸ் 22,999 அப்புறம் 24,999. சோ அண்டர் 25,000ல அப்படி பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த போன்ல இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, டிஸ்ப்ளே, கேமரா, பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், சோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒவ்வொரு போன்ஸ்ல வந்து கிடைக்கும். சோ அந்த போன்ஸோட சில இதோட காம்படிட்டிவான சில போன்ஸோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், வேணா பாருங்க. லைக் Poco X7 Pro இருக்கு, iQ Z10 இருக்கு, CMF Phone 2 Pro இருக்கு, Realme P4 Pro இருக்கு. சோ இது எல்லாமே 25K உள்ள வருது. மேபி நீங்க இதையும் வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் மெயின்லி உங்களுக்கு லாங் டர்ம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னா UFS 3.0 மஸ்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ராசஸர். மேபி உங்களுக்கு டீடைல்டான ஒரு கம்பேரிசன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ நான் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அப்படிதான் என்னால சொல்ல முடியும். யூஸ் பண்ண முடியாது என்னால. ரிசர்ச் பண்ணி வேணா நான் வந்து சொல்றேன். மேபி இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் ஆஃப் கம்பேரிசன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வெல் அவ்வளவுதாங்க இந்த Redmi Note 15 5G ஸ்மார்ட் போனுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். சோ உங்களோட தாட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.